ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கைட் சேனல். நம்ம சேனல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, கம்மிங் 22/12/2025 அன்னைக்கு காலையில 10 மணிக்கு செக்ரட்டரியேட்ல நாமக்கல் கவிஞர் மாளிகையில தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளோட 3 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் மற்றும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இப்ப இந்த பேச்சுவார்த்தை ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, இப்ப இருக்க இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. சுமார் இந்த அரசாங்கம் பதவியேற்று இந்த 4.5 ஆண்டுகள்ல பல்வேறு அரசூழியர் சங்கங்கள் தங்களுடைய போராட்டங்களையும் தங்களுடைய கோரிக்கைகளையும் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு உண்டான சாத்திய கூறுகளை ஆராய்வதற்காக மூத்த IAS அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையில ஒரு குழுவை கடந்த பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. அந்த குழு 9 மாதங்களுக்குள்ள அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து மூத்த IAS அதிகாரி தலைமையிலான அந்த குழு பல்வேறு அரசு பணியாளர் சங்கங்கள் கூடயும் LIC மற்றும் இதர நிதி நிறுவனங்களோடையும் பல்வேறு கூட்டங்களையும் ஆய்வுகளையும் மேற்கொண்டாங்க. அதன் அடிப்படையில இந்த குழு தங்களுடைய இடைக்கால அறிக்கையை தமிழ்நாடு அரசாங்கத்திடம் சமர்ப்பிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த 3 பேர் கொண்ட அமைச்சர்கள் குழு சமீபத்துல சென்னை தலைமை செயலகத்துல இந்த இடைக்கால அறிக்கைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பரிந்துரைகளை பத்தி தங்களுக்குள்ள ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியா இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்வரும் 22/12/2025 அன்னைக்கு காலையில 10 மணிக்கு பல்வேறு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதா இப்ப செய்தி வெளியீடு வந்திருக்கு. இந்நிலையில தான் அரசு ஊழியர்கள் மத்தியில மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மேலும் கூடியிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கிறத தொடர்ந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுமா, அப்படியே மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னா அட் பிரசன்ட் இருக்கிற அதே பெனிஃபிட்ஸோடையே இந்த திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படுமா, அல்லது இப்ப கரண்ட்ல இருக்க பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்க கூடிய யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இல்ல இந்த 3 பென்ஷன் ஸ்கீமையுமே அனலைஸ் பண்ணி இதுல இருந்து குறைந்தபட்ச ஓய்வூதியம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது புது வடிவத்துல ஒரு பென்ஷன் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் போயிட்டு இருக்கு. ஃபைனலா இந்த பேச்சுவார்த்தையோட முடிவுல ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுவதற்கான முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோல பார்த்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டிஎன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.